பெண்கள் அவங்க என்ன என்ன பண்ணிடுறாங்க? வீட்டில் சமைக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, வீடு பெருக்குறாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. இவ்வளவு தானே. அப்படி யாரும் அசால்ட்டாக நினைக்கிறவங்களுக்காக தான் இங்கே இந்த பதிவு. இவ்வளோ வேலையும் செய்கிறாங்க, உங்களுக்கு தேவையானதை செய்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்க அப்பா, அம்மா, அப்புறம் நாத்தனார் இவங்களுக்கு தேவையானதை செய்கிறாங்க. வீட்டில் நல்லது கெட்டதுன்னு எது வந்தாலும் என்ன செய்யணும்னு யோசித்து ஒவ்வொரு வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. வர்றவங்கலாம் வந்து உட்காந்துட்டு தாங்க போவாங்க. ஆனால் எல்லாத்தையும் செய்கிறது பார்த்திங்கன்னா அந்த வீட்டு பெண்கள் மட்டும்தான். இவ்வளவும் செஞ்சு நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும், நம்மளோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து வேலைக்கும் போக ஆரம்பிப்பாங்க. வீட்டில் இருந்தும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த டைமுக்குள்ளே செஞ்சுட்டு மீதி இருக்கிற நேரத்தை யூஸ்ஃபுல்லாக நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு கைத்தொழிலையோ ஏதோ ஒன்று செய்கிறாங்க. அந்த வேலையும் செய்வாங்க, வீட்டு வேலையும் சமாளிப்பாங்க. இவ்வளவு டேலண்ட் இருக்குதுங்க பெண்கள்கிட்ட. ஆனால் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன தெரியுமாங்க? இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அவங்க கணவர் தாங்க.